ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் நம்ம தொடர்ந்து குரு பயிற்சிக்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் பிறக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னு தாங்க சொல்லணும். சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் அமர்வதால் மகர ராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 3:39 மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறுது. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் வராரு. இதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. 2024ஆம் ஆண்டு ஏற்பட இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அதிசார குரு பயிற்சியாகவே காணப்படுதுங்க. 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 1, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்த்து உங்களை சுபப்படுத்தி கொடுக்க போகிறாரு. மேலும் சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் அமர்றதுனால மகர ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வேலைக்காக ஏப்ரல் மாதத்தில் இருந்து நீங்கள் முயற்சி செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தசா புத்திகள் ஆதரவோடு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கூட உங்களுக்கு உறுதியாகும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளையே செய்ய போகிறாருங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து வந்த குருவாலால் உங்களுக்கு அவமானம், படும் தோல்வி, உடல்நலக்குறைவு உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. அது போன்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்து போகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களே, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். கரெக்டாக உங்களுக்கான வாய்ப்பு ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் புதிதாக தொழில்கள் எல்லாம் தொடங்கலாம். நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தசா புத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை தொடங்குங்க. அது இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1.5 ஆண்டுகளாக பாதச்சனிக்கான பாதிப்புகள் எல்லாம் இருக்குது. இருப்பினும் கூட குருவினுடைய பார்வையால் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே காணப்படும். குடும்பம் நிலையை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத மகர ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமண உறவில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். இந்த டைமில் பயிற்சியாகக்கூடிய குருவினுடைய பயிற்சியினால் இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தமான நிலைகள் எல்லாமே மாறும். தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கீழே பணிபுரிபவங்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதே போல் வசீகரமான பேச்சு, உங்களுக்கு மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றி கொடுக்கும். கிடைக்க வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு தானாகவே கிடைத்திடுங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே போல் இல்லத்தில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குழந்தை பிறந்து வம்சம் விருத்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் போன்றவர்களுடைய முழுமையான ஆதரவை இந்த டைம் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய கைகளையே அவங்க பலப்படுத்தி கொடுப்பாங்க. அதே நேரம் எந்த விதத்திலும் சரி அவசரமும் பரபரப்பும் மட்டும் காட்டாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஒருவர் தவறு செய்கிறாங்க, தப்பான ஒரு பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட நீங்கள் கூட்டு சேராதீங்க. அவங்கக்கிட்ட இருந்து சுமூகமாக நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. கடினமான உழைப்புக்கு சற்றே நடுவே ஓய்வு எடுத்துக்கோங்க. அது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. அந்த உதவிகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். பண வசதிகளுக்கு எந்த விதமான குறைவுமே இந்த குரு பயிற்சி டைம்லேருந்து ஏற்படாது. இருந்தாலுமே கூட கடினமாக உழைக்க வேண்டி வரும். மேலும் ஒரு சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மன சோர்வுக்கு நீங்கள் ஆளாகாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கோங்க. குறிப்பாக உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக எடுத்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் எச்சரிக்கையோடு பேசணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக பின்னடைவுகளானது ஏற்படலாம். அதே போல் செய்தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. மற்றபடி கோவில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியங்களுக்காக செலவு செய்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து உறவுகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே வந்து பரிசீலனை செய்வாங்க. அதனால் நீங்கள் அவசரப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்போடும் நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு முடிவு அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கும். ஆனாலுமே கூட பொறுமையும் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. வேலையில் திருப்தி காண்பதற்கு இது ரெண்டுமே உங்களுக்கு முக்கியங்க. வெளியூர் பயணங்களை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தானது உயரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களது முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோட ஒற்றுமையானது அதிகரிக்கும். புதிதாக வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீராகவே இருக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. பால் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா மகராசி அன்பர்களே, உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுட்டு செய்யுங்க. ஆனால் பொதுவாகவே கால்நடை வளர்ப்பதோ பால் கறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த டைமில் மறந்துடாதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை எல்லாம் செயல்படுத்துவீங்க. மேலிடத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால புதிய பதவிகளை எல்லாம் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. இதனால் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. மேலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் உதவிகளையும் நீங்கள் தாராளமாகவே செய்து கொடுப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஒப்பந்தங்களை எல்லாம் முடித்து கொடுப்பதில் சிரமங்களானது ஏற்படலாங்க. இருந்தாலுமே கூட கடினமாக நீங்கள் உழைப்பீங்க. ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களையுமே நன்றாக வந்து முடித்து காட்டுவீங்க. அதே நேரம் கொஞ்சம் கஷ்டமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா சக கலைஞர்களும் உங்களை பாராட்டுவாங்க. அவர்களால் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரால் பாராட்டப்படுவீங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவங்கள நீங்கள் ஆன்மீகத்திலையும் வந்து ஈடுபடுத்துவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவோட உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகுங்க. மேலும் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்வாங்க. உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் பொழுது மட்டும் கவனத்தோடு இருக்கணுங்க. மேலும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியை பற்றிய கவலை உங்களுக்கு குறையலாம். எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பங்களானது உண்டாகும். மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்களுடைய பேச்சின் இனிமையால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். சுபபலன்கள் அனைத்தும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆனாலுமே கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை உடைய குரு பயிற்சிக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிக்கு பிறகு தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் அனைத்தும் கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கலாங்க. புதிய புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகஜ நிலையானது காணப்படும். உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி கூட குறைந்து போகும். குடும்பத்தாரோட ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை ஏற்படுங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை வந்து நாடி வருவாங்க. அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து சேருவாங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த டைமில் நீங்கள் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் அவங்கக்கிட்ட எடுத்து காட்டுறதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்தோடு பொறுப்புகளை வந்து கையாளுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த பதிவின் மூலமாக மகரம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும், மகரம் ராசியை உடைய நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க. அது இன்னும் உங்களை வந்து சிறப்பாக்கி கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். தைரியம் கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய சிறப்பு பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் சாத்தி வழிபட்டுட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த குரு பயிற்சி டைமில் தினந்தோறும் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரமாக ஓம் ஸ்ரீ கணபதியாயே நமக அப்படின்ற மந்திரம் தாங்க. இதை 9 முறை சொல்லிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.